சிம்ம ராசி மக நட்சத்திரம். இது கேதுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கர தசை. 5 + 20 25. 25 வயசு வரைக்கும் சுக்கர தசை நடக்கும். இது படிக்கக்கூடிய காலங்கள். படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய காலங்கள். இந்த சுக்கர தசை 25 வயசு வரைக்கும் வந்துடும். படிக்கிற காலங்களில் பெருசாக பிரச்சனைகள் கிடையாது. இந்த குட்டி சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அவங்களுக்கு 7 சனியோ அஷ்டம சனியோ இல்லைன்னாக்கா இந்த குட்டி சுக்கிரன் சொல்லக்கூடிய சின்ன வயசில் வரக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துரும். வீட்டில் வீடு கட்டக்கூடியது, பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி, வேலை வாய்ப்பு எல்லாமே கொடுத்துரும். ஆனால் 7 சனி இருந்தால் மட்டுமே கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுத்துரும். ஏன்னா 7ஆம் இடத்துல தான் சனி இருக்க தவிர 8ஆம் இடத்துல இல்லை. உங்களுக்கு அஷ்டம சனி கிடையாது, 7ஆம் இடத்துல தான் இருக்குது. இதில் சனி வக்ரகதியில் இருக்குது. உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இந்த காலகட்டங்களில் விலகும். நண்பர்கள் வழியில் இருந்து வந்த பாதிப்புக்கெல்லாம் கொஞ்சம் குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது சனி பயிற்சி பலனோ இல்லை குரு பயிற்சி பலனோ ராகுகேது பயிற்சி பலனோ கிடையாது, ஆண்டு பலனும் கிடையாது. இது பொது பலன். பொதுவாக இந்த 2024 குரு பயிற்சி ஆன பிறகு இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கல. குரு பயிற்சியான பிறகு கிடைக்கல. சனி பயிற்சியான பிறகு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆச்சு 2023. அப்போவும் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கல. ராகு கேது பயிற்சிக்கு பிறகும் எந்த வித மாற்றமும் கிடையாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ. இது ஏன் ஒரு மாற்றங்களை கொடுக்கல அப்படின்னாக்கா தசாபுத்தி பாதிப்புகள். மக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி பாதிப்புகள் அதிகமாக இருந்துச்சுனாக்கா கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்காது. கோச்சாரத்தில் குரு பகவான் 10ஆம் இடத்துல சிறப்பான இடம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம். இது பகை கிரக வீடு தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த இடத்துல அந்த அளவுக்கு பவர் கிடையாது இந்த குரு பகவானுக்கு. இருந்தாலும் பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தொழிலில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது. நீங்கள் தொழிலில் தான் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு நினைப்பீங்க, வேலை வாய்ப்பில் பாதிப்புகளை கொடுக்கும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்வை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடம், பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே கொடுக்கும் இந்த காலகட்டங்களில். அது கொடுக்கலன்றதுனால தான் இந்த தசா புத்தி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவை போடுறோம். 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. இப்போ சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள், சூரிய தசை நடக்குது அப்படின்னாக்கா இப்போ 7ஆம் இடத்துல தான் சனி இருக்குது, அஷ்டம சனி கிடையாது. 8ஆம் இடத்துக்கு வரும்போது தான் அந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். அது இப்போவே ஆரம்பிக்கலாம். உடல்நிலை தொந்தரவுகள், கடன் பிரச்சனை, வேலை வாய்ப்பில் பாதிப்பு, இந்த அஷ்டம சனியோட எஃபெக்ட் இப்போ கூட ஆரம்பிக்கலாம் ஒரு சில பேருக்கு. இது தசாபுத்தி சரியில்லைனாக்கா. சூரிய தசை 6 வருடம். இந்த 6 வருடத்தில் மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா 3 வருடங்கள் நல்ல பலன்கள், 3 வருடங்கள் கெடு பலன்கள். இப்போ 3 வருடம் முடிஞ்சு சூரிய தசை 4ஆவது வருடத்தில் இருக்கீங்கனாக்கா இப்போவே இந்த அஷ்டம சனிக்கு உண்டான பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனையோ இல்லை திருமண வாழ்க்கையில் பிரச்சனையோ, திருமணத்தில் தடை தாமதங்கள், திருமணமே நடக்காமல் கொஞ்சம் தள்ளி போகிறது, அது எல்லாமே நடக்கும். ஆனால் சூரிய தசையில் எப்படி திருமணத்தை கொடுத்துரும். இப்போ 25 வயசுக்கு மேலே 31 வரைக்கும் இருக்கிறீங்கனாக்கா திருமண வாய்ப்பு தாராளமாக உண்டு. 7ஆம் இடத்துல தான் சனி இருக்குது, வக்ர பார்வை வேறு உங்கள் ராசிக்கு இருக்குது. அதனால் திருமண வாழ்க்கை சூப்பராக அமையும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இவர் ராசியாதிபதி தசை, லக்னாதிபதி தசை இதே லக்னமாக இருந்தால் அப்போ சிறப்பான தசை அப்படின்னு சொல்லிக்கலாம். 31 வயசுக்கு மேலே 41 வயசு வரைக்கும் சந்திர தசை. இது விரையாதிபதி தசை. வெளிநாடு வேலைவாய்ப்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கக்கா வெளிநாட்டில் நல்ல ஒரு வளர்ச்சி, சம்பாத்தியம், இங்கேருந்து வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுறீங்க, இந்த சந்திர தசையில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் தாராளமாக வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கொடுக்கும். குரு பயிற்சியான பிறகு ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கல, நல்ல பலன்கள் கொடுக்கல அப்படின்னாக்கா இந்த சந்திர பகவான் அவயோகத்திலேருந்து தசை பண்ணுதுன்னு அர்த்தம். அவயோகம் அப்படிங்கிறது இந்த சூரியன் வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மராசி. சிம்மராசியில் தான் மக நட்சத்திரத்தில் தான் சந்திரன் இருந்து தசை பண்ணுது. வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் மட்டுமே இந்த அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் நல்ல பலன்களை கொடுக்காது. நல்ல பலன்களை கொடுக்காத இந்த சந்திர பகவான் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்பு, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் மாறும். சந்திர தசை அப்படிங்கிறது
ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கும். நிலையான எண்ணங்கள் இருக்காது, நிலையான பேச்சு இருக்காது, நிலையான ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்க, மாற்றி மாற்றி முடிவு எடுத்துகிட்டே இருப்பீங்க. இது எல்லாமே சந்திர தசையில் வரக்கூடிய காரகத்துவங்கள். இதற்கு இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ 2ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் நிறைய குடும்பத்தில் வந்து பொருளாதார வளர்ச்சி முதற்கொண்டு நிறைய தடை பண்ணியிருக்கோம். குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் நிறைய இருந்திருக்கும். அதுக்கு வந்து குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால அந்த குழப்பங்கள் தீர்ந்திருக்கும். பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துருக்கு இந்த குரு பகவான் சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஏன்னா விரையாதிபதி தசை தான் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். வேலை தேடக்கூடிய விரயங்கள், திருமணத்துக்காக ஒரு விரயம், வீட்டில் வந்து யாருக்காவது திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அவங்களுக்காக நிறைய செலவினங்கள், கொடுத்து உதவக்கூடிய சூழ்நிலை, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் வந்திருக்கும். 41 வயசுக்கு மேலே 48 வயசு வரைக்கும் செவ்வாதசை. இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோக தசை தான், அது மாற்று கருத்தே கிடையாது. யோகம் செய்யக்கூடிய தசையிலும் உங்களுக்கு யோகமாக இல்லை அப்படின்னாக்கா, ஒரு கடன் பிரச்சனை கொடுத்தது அப்படின்னாக்கா செவ்வாதசை அவயோகத்தில் இருக்குது. ராகு கேதுக்களோடு சேர்ந்துருக்கும். 3, 6, 8, 12 மறைஞ்சிருக்கும். இந்த இடத்துல மறைஞ்சிருந்ததுனாக்கா செவ்வாதசைங்கிறது அந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காது. இது வந்து அஷ்டம சனியிலும் தொடரும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1 வருட காலம் இருக்குது. எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் கவனமாக எடுங்க. தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த தொழிலில் மாற்றத்தை இப்போதைக்கு வேண்டாம். கடன் அதிகமாக வாங்க வேண்டாம். யாரையும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம். இந்த செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தாலும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அரசாங்க ஆதரவு, அரசு சார்ந்த உதவிகள், லோன் வாங்குறது எல்லாமே இந்த காலகட்டங்களில் செவ்வாதசையில் கொடுத்துரும். 48 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, சனியோட வீட்டில் இருந்தால், சனியோட தொடர்பில் இருந்தால் கொஞ்சம் நிதானம் தேவை. வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் இந்த காலகட்டங்கள் சிறப்பான காலகட்டங்கள்னு சொல்லிக்கலாம். இது வரைக்கும் வாங்கிய கடன் கொடுப்பீங்க. நிறைய கடன் பிரச்சனையில் சிக்கியிருந்தால் வாங்கிய கடன் கொடுப்பீங்க. புதிய தொழில் வாய்ப்புகள் இந்த நேரங்களில் உண்டு. இது வந்து 2024 மட்டும் இல்லை, 2025 வரைக்கும் இந்த வீடியோ செல்லுபடியாகும். 7ஆம் இடத்துல சனி வக்ரம். கூட்டு தொழிலில் இருந்து வந்த ப்ராப்ளம், நண்பர்கள் வழியில் இருந்து வந்த ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு இருந்தா தொழில் ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக இந்த ப்ராப்ளமெல்லாம் சால்வ் ஆகும். குறிப்பாக பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடிகள், வேலை சார்ந்த நெருக்கடி, வேலையில் பிரச்சனை, வேலை கிடைக்காத பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தான், பெருசாக ஒன்றும் இருக்காது. இந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். வேலை வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும். பொருளாதார தட்டுப்பாடு இருக்காது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். சுய தொழில், வீட்டிலேருந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க, சைடு பிஸ்னஸாக பண்ணுறீங்க, இது எல்லாமே ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் 2024. ஏன்னா வக்ரமாகக்கூடிய சனி 7ஆம் இடத்துல கும்பராசியில் இருந்தாலும் வக்ர நிவர்த்தியான பிறகும் குருவோட நட்சத்திரத்தில் தான் அது பயணிக்க போகுது. அதனால் கெடுபலன்கள் அதிகமாக இல்லை. 8ஆம் இடத்துக்கு போனால் கூட ஓரளவுக்கு கெடுபலன்கள் கம்மியாக தான் இருக்குமே தவிர பெரிய பாதிப்புகளை கொடுக்காது இந்த ராகு தசை. 66 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசை அப்படிங்கிறது இதுக்கு யோக தசை தான். எப்படி இருந்தாலும் சரி இந்த வருடம் சிறப்பான வருடம் சொல்லலாம். இந்த சிறப்பான வருடத்தில் நிறைய ஜெயிக்க போகிறீங்க, நிறைய லைஃப்பில் நிறைய சந்தோஷங்களை பார்க்க போகிறீங்க. குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். குரு பயிற்சி ஆகியும் இது வரைக்கும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கல. இப்போ 2ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது, குடும்பஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குன்றதுனால குடும்பத்தில் எந்த வித மாற்றமும் கிடையாது, சாதாரணமாக போயிட்டுருக்கு. 7ஆம் இடத்துல சனி அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் தசை அப்படிங்கிறது அவயோகத்திலேருந்து தசை பண்ணுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அந்த அவயோகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல பலன்களை கொடுக்காது. அது கோச்சார ரீதியாக 10ஆம் இடத்துல வந்த பிறகு தொழில் தடையை பண்ணியிருக்கும், வேலையில் வந்து மாற்றங்களை கொடுத்துருக்கும். அது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, தொழில் செஞ்சு கொண்டு இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த வயது காலகட்டத்தில் நிறைய பேர் ஓய்வில் தான் இருப்பாங்க. இப்போ ஓய்வில் இருந்தாலும் சரி, நிறைய பொருளாதார நெருக்கடிகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், அப்படி இல்லைனா மனசார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தங்களை கொடுத்துருக்கும். இந்த வயதான காலகட்டத்தில் பெருசாக குரு தசையில் பெரிய தீமைகளை எதிர்பார்க்க முடியாது. உடல்நிலை தொந்தரவுகள், மருத்துவ செலவு அப்பப்போ வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு தசைங்கிறது சிறப்பான தசை தான். பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் இல்லை. இந்த ராகுக்கு இதோட இருப்பிடம் நல்லா இருக்குது. சனியோட வக்கர காலங்கள், வக்கர நிவர்த்தி காலங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை. இந்த காலகட்டங்களில் சனி தசை அப்படிங்கிறது உடல்நிலை தொந்தரவுகள், உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், ப்ராப்ளம், மன அழுத்தம், இது எல்லாமே வந்துட்டு போகும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது.
நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. முடிஞ்ச அளவு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவு குலதெய்வத்தை நீங்கள் அனுசரிப்பது இந்த நேரங்களில் நல்லது. இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த தசாபுத்தி ரீதியாக இந்த வருடங்கள் கொடுக்கும். நன்றி.